ஒரு சின்ன பையில துண்டு போட போறான் அவன் தரமான நான் டிவிக்கு நம்ம துண்டுக்குள்ள. அதாவது தளபதி விஜயோட இம்பாக்ட் பாருங்க, நெக்ஸ்ட் ஜெனரேஷனையும் கையில கொண்டு வந்து சேர்த்துருச்சு அவர்கிட்ட. அதான் திமுக பயமே செம்ம. அடுத்த ஜெனரேஷன் இவர் வந்து இழுக்கிறாரு, நமக்கு இதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி. அடுத்த ஜெனரேஷனை இது கூட சிக்க வச்சிருக்காங்க சாதிய பாகுபாட்டுக்குள்ள. ஸ்கூல் வெட்டி எடுத்துறாங்கல்ல, நல்லா படிச்சா வெட்டினாங்கல்ல, போதை பழக்கம் 15 வயசு திரும்பி வந்து போதையில வந்து அந்த கஞ்சா வித்தன்னு சொன்னது. அப்ப அடுத்த தலைமுறையை எங்கிட்டு கொண்டு போறான் இவர், எந்த பக்கம் கொண்டு வரான்னு பார்க்கும்போது ஒரு அச்சம் ஏற்படுது. அவன் அத்தனை பேர் தான் தில்ல சொன்னான் பாரு, நான் டிவி கொடி எனக்கு போடாத, துண்டு எனக்கு போடாதனால அங்கதான் பசங்க தம்பி நான் பிரச்சாரத்துக்கு போறோம்ல, கூட்டமும் மொத்தமா நீங்க போறீங்க என்ன சொல்றாங்க. ஐயோ ஒரு அந்தந்த தெருவுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா, நான் எக்மோரா இருக்கணும் டி நகர் தொகுதிக்கு போயிருந்தேன். அதுல ஒரு தெருவுக்கு ஒரு 10-20 பசங்க இருக்குதுங்க வாண்டுங்க. இதெல்லாம் அவனோட ஒன்னா வந்துகிட்டு தளபதி 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 கத்துதுங்க. விசில் தான் ஓட்டு போடுவோம்னு சொல்றேன். நான் கேட்கிறேன், விசிலுக்கு தான் ஓட்டு போட சொல்லி அம்மாட்ட சொல்லிருக்கோன்ட்டு மொத்தமா கேங் சேர்த்துட்டாங்க. 2 பேருக்கு தான் போட்டி. குழந்தைங்க சொல்லுதுங்க, ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு கோரஸ் சாங் தம்பி. கோரஸ் ஒரு பாட்டு போட்டோம்னாங்க பாடுங்க ராஜா அப்படின்னு. ஓம் சக்தி பரா சக்தி திமுக ஒரு தீய சக்தி நாங்க பாரு. நாங்க உண்மையாவே நாங்க விழுந்து சிரிச்சோம். அண்ணன் பொண்ணு சொல்லுதுன்னா 3வது படிக்கிற புள்ள அதை சொல்லு. அப்போ குழந்தைகள் வரைக்கும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தினால என்ன தளபதி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்கல்ல. இந்த மாற்றம் தான் 2 விஷயம். நல்லா படிச்ச தளபதி கையில வந்து தங்க வயல் வாங்கலாம், அவரை பார்க்கலாம்னு ஒரு உத்வேகமும், அரசியல வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுக்க சொன்னதும், அடுத்த தலைமுறை பிள்ளைகளை தன் வசப்படுத்திட்டாரு. யங்ஸ்டர்ஸ் முதல் தரப்பு வாக்காளர்களை வந்து தன் வசப்படுத்தி வச்சிருக்காரு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் ஓட்டு போட திரண்டு வரான். இதே போல தமிழ்நாட்டில் ஹிஸ்டரியிலே பதிவாகாத ஓட்டு இந்த முறை பதிவாகும். எழுதி வச்சுக்கோங்க, டிராமாட்டிக் சேஞ்சஸ் இருக்கு ஓட் பேங்கிங்ல. அதாவது எவ்வளவு பெரிய வல்லுநர்களும் கணிக்க முடியாத தேர்தலாக தான் இருக்கு. சோ தளபதி வந்து பேசணும்லாம் இல்ல, நீ வந்துட்டு போறாசா தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க பாத்துக்கிறோம். ஆமா நான் போட்டு வந்து சொல்றாங்க, நீங்க எதுக்கு ஓட்டு கேட்டு வேஸ்டா வந்துட்டு இருக்கீங்க, நீங்க போங்க மத்த தொகுதி போங்க, நாங்க தளபதி தான் ஓட்டு போடுவோம். எல்லா வரையும் நாங்க தளபதி ஓட்டு போடுவோம், போக நாங்க எங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் அந்த ஒரு சிக்கல் ஏற்பட்டது. மக்கள் ரெடி ஆயிட்டாங்கல்ல, திமுக நீ எவ்வளவு பணம் செலவு பண்ணி என்ன வேணா பண்ண 10 காசு படிச்சாங்க.